பொம்பளை செஞ்சா போதும் 3 குழப்பம் அந்த ஊர்ல. அப்படி ஆம்பளை இப்படி ஆம்பளைன்னா போச்சு. 4 பேர் அந்த இடத்துல அருவாளோட கிளம்பி ஒரு ஆயிருங்க. பேசுங்க அப்படி பேசுங்க. இந்த இவன் சொல்ற ஆரம்பிக்கிறான். நீ எப்பம்ல வேலை பார்த்தவளை கல்யாணம் பண்ணது? நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஆப்புடா. ஏன் அவார்டுக்கு பெற்றவங்க 10 மணிக்கு அங்கிட்டு திரும்பி படுத்துட்டு இன்றைய நிகழ்ச்சியாகவும் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்குன்றா. ஏன்னா நானே எப்பவும் இங்கேயே நடத்த சொன்னேன். ஸ்டேஷனில் நடத்தினா இங்கே வீட்டுக்கே வந்திருக்கேன். அதாவது பரவாயில்லம்மா, நான் அந்த பயிர் சர்வீஸில் வேலை பார்த்தவங்க கல்யாணம் பண்ணேன். 10 நாளாக சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. ஏன் சம்பளம் கொடுக்கலையா? சம்பளம் கொடுக்குறாங்க. வீடு அடுப்பத்தான் வந்து அமர்த்திடுறான் தண்ணியை வச்சு. ஏன்னா அவன் தொழில் அங்கே பண்ணதை அவனு இங்கேயுமா பண்ண சொன்னாங்க. தொழிலே கரெக்டாக இருப்பாங்க. அதே போல் கண்ட்ரேட்டை கல்யாணம் பண்ண சில வீட்டில் பாருங்களேன், இந்த குக்கர் விசில் ஊரா காணாமல் போயிடும். அவன் அங்கே அடிக்கிறக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பங்கு தைக்கிட்டு ஒவ்வொரு. அப்புறம் அடுத்து 3வது ஒரு அம்மா, நீங்களாவது பரவாயில்ல, கொத்தனார் அவன் இருந்து கொத்தனார் கல்யாணம் பண்ணேன். அது சந்தோஷமான தனம்மா. அப்படியெல்லாம் சொல்லம்மா. அவன் என்ன தப்பு பண்ணாலும் பூசி மொழியிறான். நான் தப்புனா வீடு கட்டி அடிக்கிறான். வீடு கட்டி அடிக்காம கேள்விப்பட்டிருப்பான். அவங்க அதில் ஒரு மகிழ்ச்சி.